2025 ஆபரண தங்கம் விலை 75% உயர்ந்திருப்பது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். 2025 தொடக்கத்தில் இருந்தே தங்கம் விலை உயர்ந்த வண்ணமே இருந்தது. அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தக போரை தொடங்க உலக அளவில் வர்த்தகம் பாதிக்கப்பட்டு உலக பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற சூழல் ஏற்பட தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை தொடத் தொடங்கியது. ஜனவரி 1ஆம் தேதியோடு ஒப்பிடுகையில் தங்கம் விலை ஓராண்டில் 75% உயர்ந்திருக்கிறது. ஜனவரி 1ஆம் தேதி கிராம் ஆபரண தங்கம் 7,150 ரூபாயாக இருந்தது. சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்பனையானது. அதுவே டிசம்பர் 31ஆம் தேதி கிராம் தங்கம் 12,480 ரூபாய்க்கும் சவரன் தங்கம் 99,840 ரூபாய்க்கும் விற்பனையானது. ஓராண்டில் கிராம் ஆபரண தங்கம் 5,330 ரூபாயும் சவரன் 42,640 ரூபாயும் உயர்ந்துள்ளது. 2025 டிசம்பர் 27ஆம் தேதி தங்கம் விலை அதிகபட்ச உச்சத்தை எட்டியது. அன்று கிராம் தங்கம் 13,100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சவரன் தங்கம் 1,04,800 ரூபாயாக இருந்தது. பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற சூழல், அமெரிக்காவில் பொது முடக்கம், அமெரிக்க ஃபெடரல் வங்கி வட்டி குறைப்பு ஆகியவற்றால் முதலீட்டாளர்கள் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக தங்கத்தை வாங்க தொடங்கினர். உலக நாடுகளின் மத்திய வங்கிகளும் தங்கத்தை வாங்குவதை அதிகரிக்க தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்தது. அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி சவரன் தங்கம் 75,040 ரூபாய்க்கு விற்பனையானது. அக்டோபர் 8ஆம் தேதி ஆபரண தங்கம் சவரன் 90,080 ரூபாயை எட்டியது. பிறகு ஏற்ற இறக்கமாக காணப்பட்ட தங்கம் விலை டிசம்பர் 15ஆம் தேதி சவரன் 1,00,000 ரூபாயை தாண்டியது. டிசம்பர் 13ஆம் தேதி புதிய உச்சத்தை எட்டி பிறகு இறங்கத் தொடங்கியிருக்கிறது. ஏற்ற இறக்கமாக இருக்கும் தங்கம் விலை குறையும் வேளையில் 2026 தங்கம் விலை குறையுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ஜனவரி இறுதியில் அமெரிக்க ஃபெடரல் வங்கி வட்டியை மாற்றி அமைக்கலாம். மீண்டும் அமெரிக்க வங்கி அமெரிக்க டாலருக்கு வட்டியை குறைத்தால் தங்கம் விலையில் எதிரொலிக்க வாய்ப்பிருக்கிறது. பெரும்பாலும் 2026 தங்கம் விலை கிராம் 16,000 தாண்டலாம் என்பதே நிதி நிறுவனங்களின் கணிப்பாக இருக்கிறது. 2026 பொருளாதார சூழல் அடிப்படையில் தங்கம் விலை இருக்கும் என்பதும் பொருளாதார வல்லுநர்களின் பார்வையாக இருக்கிறது.